Hi guys, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது 500 rupees குள்ள இருக்கிற products யூஸ் பண்ணி இந்த தீபாவளி லுக் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். தீபாவளி லுக் கிரியேட் பண்ணிருக்கேன். Actually இது வந்து பேஸ்ல வந்து ஃபவுண்டேஷன், BB creamலாம் எதுவுமே போடாம ரொம்பவே சிம்பிளா அதே சமயம் எலிகென்ட்டா உங்களுக்கு நான் இது பண்ணி காமிச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டேக் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ப்ளீஸ் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த லுக் எப்படி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போய் பாருங்க. நீங்க சேனல் புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு லாக்மேயோட பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல இது செம்ம மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். And again இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ட்ரை, ஆயிலி, காம்பினேஷன், நார்மல் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பரான மாய்ஸ்சரைசர் இருக்கு. லைட்டா கண்ணு மேலேயும் போட்டுக்கிறேன். லிட்ல வந்து எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு. அதனால லைட்டா கண்ணு மேலேயும் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் இங்க டாஸ்லர் ஒரு பிரிஸ்டின் ஃபினிஷ் ப்ரைமர் யூஸ் பண்றேன். ஒரு நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர். அடுத்த ஸ்டெப் வந்து கன்சீலர். ரொம்ப லைட் வெயிட் தான், ஓகேவா? தின்னா இருக்கும் கன்சிஸ்டன்சி. கண்ணு கீழே ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ஃபினிஷ். ஆக்சுவலி இது கொஞ்சம் பீச் டோனில் இருக்கிறதுனால எனக்கு கலர் கரெக்ஷன் என்னோட ஸ்கின் டோனுக்கு பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அகெயின் இதை நான் கன்சீலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு டிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் ஓகே, நிறைய பிரிசில்ஸ் திக்காக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பிரிசில்ஸ் யூஸ் இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப அப்சர்வ் ஆகாது. இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு பியூட்டி பிளெண்டர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கவரேஜ் இது ஆல்ரெடி கம்மி, கொஞ்சம் அதை மொத்தமாக எடுத்து விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரேஜும் கிடைக்கும், ஈஸியாக ப்ராடக்ட்டும் பிளெண்ட் ஆகும். கண்ணு கீழே மட்டும் நான் இப்படி டேப் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் போதும். இதுக்கு மேலே நான் பிபி க்ரீம், ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அது காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து என்னோட ரீசன் பர்ச்சேஸ். ப்ளூ ஹெவனோட ஸ்டாக் அண்ட் ஸ்லே மல்டி டாஸ்க் ட்ரியோ. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணோடனே டான்சர், குட்டி மிரர், க்ரீம் ப்ளஷ், க்ரீம் ஹைலைட்டர். ஐ மீன் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு நம்ம வேலை இப்போ. இதில் ஆக்சுவலி 2 ஷேட்ஸ் வருது. நான் ஷேட் நம்பர் 2 வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த டீப் கான்டோர் ஷேட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஒரு சின்ன கன்சீலர் ப்ரஷில் இதை எடுத்துக்கிறேன். நான் எங்கே வேணுமோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை வந்து பவுடருக்கு முன்னாடி பண்ணுங்கள், பவுடர் பண்ணதுக்கப்புறம் பண்ணாதீங்க. பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மினி பியூட்டி பிளெண்டரை வச்சு லைட்டாக அப்படி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு டவுட் வரலாம், அதை மட்டும் ஏன் ப்ரஷில் பண்ணீங்க, கன்சீலர் அப்ளை பண்ணி, இதை மட்டும் ஏன் பிளெண்டரில் பண்ணுறீங்கன்ட்டு. கைஸ் நம்ம இது வந்து டிஃப்யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இந்த ப்ராடக்ட் வந்து கவரேஜ் நம்ம ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஆல்ரெடி கவரேஜ் அப்ளை பண்ணிட்டோம் ப்ரஷ் வச்சுட்டு. இப்போ அதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே லைட்டான ஒரு ப்ராடக்ட் தான் அது. இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணிவிடுவோம். நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிங்கரோட வார்ம்த் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸஸை. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். அழகாக ஒரு ஷாம்பெயின் ஷேட். நான் இந்த ப்ளஷ்ஷுக்கு மேலேயே லைட்டாக இந்த சீக் போன் இருக்குல்ல, இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா போன் தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் டாஸ்லரோட எட்டர்னா கிளாசிக் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சுருக்கேன். ஃபேன் ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து லைட் கவரேஜ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஃபேன் ப்ரஷ் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட்டபிளாக இருக்கும். அதுக்காக நான் இந்த ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக எனக்கு ரொம்ப ஃபுல் கவரேஜ் பவுடர் கொடுக்க வேண்டாம், அதனால் நான் ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். கண்ணுக்கு நான் பேஸாக இந்த கான்டோர் ஷேட் இருக்குல்ல, இதை எடுத்து நான் என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். விரல் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நான் சிம்பிள் ஐஷேடோ பண்ணணும், எனக்கு அதுக்காக தான். ஃபெஸ்டிவ் சிம்பிள் லுக்காக இருந்தாலும் தீபாவளி லுக்குன்னு இருக்கும் முந்தே எனக்கு ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பேஸுக்கு நான் இந்த ப்ரௌன் ஷேட் கொடுத்துக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நைக்காலேருந்து இந்த ஒரு குவாட் ஐஷேடோ பேலட். இதோட ஷேட் ஒயின் அண்ட் டைன். இதோட பேஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரௌனில் கொடுத்துட்டோங்கிறதுனால நமக்கு வந்து
இப்போ லேயர் ரொம்ப பண்ண தேவை கிடையாது. இப்போ இந்த டார்க்கர் ஷேட் இருக்குல்ல, ஒயின் ஷேட், இதை நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு அவுட்டர் கார்னரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே மட்டும் அப்ளை பண்ணிப்போம். டக்குன்னு தான் ஆகிடும். இந்த ஐஷேடோவும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பாக்கி என்ன இருக்கோ அதை லைட்டாக அப்படியே க்ரீஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த கிரான்பெரி ஷேட் இருக்குது, இங்கே நான் விரலே எடுத்து சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் மிஸ்க்ளரோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பென்சில், அஃபோர்டபுள் ரேஞ்சில். இப்போ நான் லாக்மே ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன், பிளாக் கலர். ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் மேப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபால்ஸ் லாஷஸ்லாம் வைக்க போகிறதில்ல. உங்களுக்கு டைம் இருந்தால் வைக்கலாம் நீங்கள். காஜலுக்கு நைக்காவோட ராக் த லைன் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ ப்ரஷில் என்ன இருக்கோ அந்த கலர் அதை வச்சு நான் இந்த மாதிரி லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் காஜலை. இன்றைக்கி நான் க்ளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ரெனேவோட லிப் க்ளாஸ் கைஸ். இது வந்து பிங்க் பாவ் வாவ், இதான் இதோட ஷேட் நேம். கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் மற்ற லிப் க்ளாஸ் கம்பேர் பண்ணுறதை விட. அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அண்டர் 500 rupees மேக்கப்புக்குள்ளே உங்களுக்கு நான் இதை சிம்பிள் தீபாவளி லுக் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபெஸ்டிவிட்டீஸில் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் ரெடி ஆகுங்க. அண்ட் அழகாக ஃபோட்டோ எடுத்து சூப்பராக அண்ட் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் தீபாவளி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye guys.